தகவல் அறிவு உரிமை சட்டம். ஏற்கனவே நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டம் சொந்தமா நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். எகைன் அண்ட் அகைன் இதையே நம்ம ஏன் திரும்பி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சட்டம் நம்மளுக்கு அவ்வளவு ஒரு பவரை வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம எகைன் அண்ட் அகைன் இதை பத்தின ஒரு வீடியோவே வந்துட்டு போட்டுட்டே இருக்கோம். அதே போல சிலருக்கு இந்த சட்டம் தெரியுது, ஆனா இந்த சட்டத்தை வந்து எப்படி பயன்படுத்துவது அப்படின்றதுல சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இருக்க செய்யுது. எதுக்கெல்லாம் இந்த சட்டத்தை பயன்படுத்தணும், இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுல வந்து சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்றதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறோம். இந்த சட்டத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்னதா, இந்த சட்டம் அவ்வளவு ஒரு 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 பவரை வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்ப எதுக்கெல்லாம் அந்த சட்டத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு, ஏற்கனவே அரசு அலுவலகங்கள்ல உள்ள தகவலை வாங்குறதுக்கு நம்ம இந்த சட்டத்தை வந்துட்டு பயன்படுத்த முடியும். ஏற்கனவே அரசு அலுவலகங்கள்ல என்னென்ன தகவல் இருக்கோ இல்ல எந்த வடிவில் இருக்கோ அந்த தகவல் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ரெண்டாவது, லஞ்சமே இல்லாம நம்மளோட உரிமையை பெறுவதற்கு வந்து இந்த சட்டத்தை வந்துட்டு நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நமக்கு ஒரு பட்டா வேணும் அப்படின்னா, பட்டா அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இருக்கு அப்படின்னா வந்து நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணி ₹1 கூட லஞ்சம் இல்லாம உங்களால வந்து பட்டா வாங்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம பட்டாவை சொல்றோம். இது போல உங்களுடைய எல்லா விதமான உரிமைகளையும் லஞ்சமே இல்லாமல் வாங்குறதுக்கு இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை உங்களால பயன்படுத்தி வாங்க முடியும். அதே போல கோரிக்கை மனு இன்னைக்கும் நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. வட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயோ வரிசையா தொடர்ந்து அவங்களோட கோரிக்கைக்காக மனு கொடுக்குறவங்கள இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியுது. நிறைய மனு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தரே வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு 2 டைம் 4 டைம் 5 டைம் மனு கொடுக்குறவங்க எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு வருத்தம், ஒரு வேதனையா தான் இருக்கு. ஸோ அப்ப நம்ம கொடுக்குற மனுவின் மீது அரசு அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுக்கும் இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியும். ஒரு புகார் மனு கொடுக்குறோம், அந்த புகார் மனுவின் மீதும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அரசு அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுக்கும் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம். இது போல நிறைய விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம். அதுல நம்ம முக்கியமான ஒரு 3 விஷயத்தை மட்டும்தான் சொல்லிக்கிறோம். ஒரு இடத்துல லஞ்சம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம். ஊராட்சியில ஊராட்சியில ஊழல் நடந்திருக்கா, ஊராட்சியில ஊழல் நடந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்த முடியும் நம்ம. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஊழல் அளவுக்கு எல்லாம் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளோட நோக்கம் குறைஞ்சபட்சம் ஒரு சாதாரண மனிதனும் அவங்களோட உரிமைகளை லஞ்சம் இல்லாமல் வாங்கணும் அப்படின்றத நம்மளோட நோக்கம். ஸோ அப்ப இதெல்லாம் வந்துட்டு எப்படி இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் நிறைவேற்றுகிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப எப்படி எதற்கெல்லாம் இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே உள்ள தகவல்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே உள்ள தகவல்கள் அப்படின்னா, இப்போ நம்ம ஊருக்கு ஒரு ரோடு போடுற ஒரு திட்டம் இருக்கு, ஒரு தண்ணி தொட்டி கட்டுற திட்டம், இந்த மாதிரி வந்துட்டு இல்ல மகளிர் சுய உதவிக்குழு சம்பந்தமான ஒரு திட்டம் வருது அப்படின்னு இந்த திட்டம் சம்பந்தமான தகவல்களை உங்களால வந்துட்டு கேட்டு வாங்க முடியும். இதெல்லாம் ஏற்கனவே உள்ள தகவல்களா? இந்த திட்டம் சம்பந்தமான எல்லா விதமான தகவல்களையும் வாங்க முடியும். ரோடு போடுற திட்டம் வருது அப்படின்னா வந்துட்டு அந்த ரோடு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரோடு போடுறாங்க, எத்தனை கிலோமீட்டருக்கு வந்துட்டு ரோடு போடுறாங்க, அந்த ரோட்டினுடைய அகலம் எவ்வளவு, அந்த ரோட்ல வந்துட்டு எவ்வளவு வித்து இருக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு அந்த திட்டம் சம்பந்தமான எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களால வந்துட்டு கேட்டு வாங்க முடியும். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்துட்டு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குறாங்க, நிதி எவ்வளவு ஒதுக்குறாங்க. இது போல நான் உதாரணத்துக்கு இந்த ரோடு போடுற திட்டத்தை வந்து சொல்றேன். இது மாதிரி எல்லா அரசனுடைய எல்லா திட்டங்கள் சம்பந்தமான விஷயத்தையும் வந்துட்டு உங்களால தகவலா கேட்டு வாங்க முடியும். அதே போல அரசனுடைய நலத்திட்ட உதவிகள், முதியோர் ஓய்வூதிய திட்டம், ஒரு உதாரணத்துக்கு முதியோர் ஓய்வூதிய திட்டம், கணவரால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை திட்டம், ஊனமுற்றோருக்கான உதவி திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் திட்டம். ஸோ இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் சம்பந்தமான தகவல்களை உங்களால வந்துட்டு கேட்டு வாங்க முடியும். இந்த திட்டங்கள்ல பயன்பெறுவதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், விண்ணப்பத்து கூட வந்துட்டு என்னெல்லாம் நீங்க இணைக்கணும், விண்ணப்பத்தின் எவ்வளவு கட்டணம் நீங்க கட்டணும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு உங்களால கேட்டு வாங்க முடியும். அது எந்த நலத்திட்ட உதவிகளா இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த நலத்திட்ட உதவிகள் வந்து
எப்படி விண்ணப்பிக்கணும், அது விண்ணப்பத்தின் அந்த விண்ணப்பத்துக்கு கூட வந்துட்டு என்னென்ன அனெக்ஸ் வந்துட்டு நம்ம இணைக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களால கேட்டு வாங்க முடியும். இப்போ அரசினுடைய நடைமுறைகள், அரசு அலுவலகங்களுடைய நடைமுறைகள், ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு அப்படின்னா அந்த வட்டாட்சியர் அலுவலகம் எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட வேலை என்ன, வருவாய்த்துறையுடைய வேலை என்ன, இது எல்லாமே வந்துட்டு உங்களால வந்துட்டு கேட்டு வாங்க முடியும். அது போல வருமானம், ஒரு அரசு அதிகாரி அல்லது மக்கள் பிரதிநிதி ஒருவருடைய மாத வருமானம் எவ்வளவு, ஆண்டு வருமானம் எவ்வளவு, அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்றதுல வந்துட்டு உங்களால வந்து இந்த தகவல் அறிமுறை சட்டத்தை யூஸ் பண்ணி கேட்டு வாங்க முடியும். நம்ம ஒரு விஓ இருக்காரு அப்படின்னா அந்த விஓனுடைய வருமானம் எவ்வளவு, மாசம் மாசம் அவருடைய சம்பளம் எவ்வளவு, அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, இதெல்லாம் நீங்க கேட்டு வாங்க முடியும். நம்ம ஒரு பிரசிடென்ட் இருக்காருன்னா அந்த பிரசிடென்ட்னுடைய மாத வருமானம் எவ்வளவு, அந்த பிரசிடென்ட்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்றதெல்லாம் கேட்டு வாங்க முடியும். ஒரு சாதாரண வார்டு மெம்பர்ல இருந்த நாட்டினுடைய பிரதமர்னுடைய வருமானம் வரைக்கும், நாட்டினுடைய பிரதமருடைய சொத்து வரைக்கும் அரசு அலுவலர் மற்றும் மக்கள் பிரதிநிதியுடைய வருமானம், சொத்தையும் உங்களால கேட்டு வாங்க முடியும். இதை வாங்கி நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றது வேற விஷயம். அவங்க வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு வருமானம், மாத வருமானம் 10,000 ரூபாய் இருக்கு அப்படி பார்த்தா அவர் 2 வருஷமா இருக்கு வேலைக்கு சேர்ந்த அப்படின்னா அவரோட வருமானம் வந்துட்டு அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவர் ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு இருக்கும். இதை வாங்கி நம்ம ஊழலை கண்டுபிடிக்க போறோமா இல்லையா அப்படின்றதுல 2வது விஷயம். இதெல்லாம் நம்மளால வாங்க முடியும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போக வருகை பதிவேடு, அரசு அதிகாரி அல்லது அரசு அலுவலர் இருக்காரு அப்படின்னா இல்ல மக்கள் பிரதிநிதி இருக்காரு அப்படின்னா அவரோட அலுவலகத்துக்கு எத்தனை நாள் வந்திருக்காரு. ஒரு விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ஆபீஸ்க்கு வந்துட்டு எத்தனை நாள் வந்திருக்காங்க, என்ன டைமுக்கு வந்திருக்காங்க, என்ன டைமுக்கு வெளியில போயிருக்காங்க, எத்தனை நாள் வந்துட்டு லீவ்ல இருந்திருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வருகை பதிவேடுல இருக்கும். அந்த வருகை பதிவேட உங்களால தகவல் அறிமுறை சட்டத்தின் கீழே கேட்க முடியும். இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும், நம்ம ஊரினுடைய விஓக்கள் அப்படின்லாம் உடனே வந்துட்டு பார்க்க முடியாது. நம்ம விஓ ஆபீஸ்க்கு இன்னைக்கும் போனோம் அப்படின்னா அங்க தலையாரி இருப்பாரு. தலையாரி சொல்ற மெயினான ஒரு 3 காரணம். 1, விஓ தாசில்தார் ஆபீஸ்க்கு முக்கியமான மீட்டிங்காக போயிருக்காரு. விஓ மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆபீஸ்க்கு மீட்டிங்காக போயிருக்காரு. 3வது ஒரு பதில் அடிக்கடி அது கூட சேர்த்து சொல்லுவாரு. இப்பதான் போனாரு, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வருகை பதிவேடுல இன்னைக்கு முதல் விஓ வந்துட்டு வந்திருக்காரா இல்லையாரா அப்படின்றத வந்துட்டு நம்மளால தகவல் சட்டத்தின் கீழே வந்துட்டு பார்க்க முடியும். மூவ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. எல்லா அரசு அலுவலகங்களையும் மூவ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, வருகை பதிவேடு அப்படின்றது வேற, மூவ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வேற. அந்த மூவ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த அரசு அதிகாரி, அந்த அரசு அலுவலர் ஆபீஸை விட்டு வெளியில போறாரு அப்படின்னா எப்போ போறாரு, என்ன காரணத்துக்காக போறாரு, எங்க போறாரு அப்படின்ற விஷயத்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல அவர் எழுதி வைக்கணும். ஸோ அதை நம்மளால கேட்டு வாங்க முடியும். விஓ வந்துட்டு முக்கியமான மீட்டிங்காக தாசில்தார் ஆபீஸுக்கு போயிருக்காரு அப்படின்னு தலையாரி சொல்றாரு அப்படின்னா அவர் அங்கதான் போயிருக்காரா அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நாம எதுல தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல தெரிஞ்சுக்க முடியும். அந்த மூவ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய தகவல்கள், ஜெராக்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு தகவல் அறிமுறை சட்டத்தின் கீழே நாம தெரிஞ்சுக்க முடியும். அது போல வரவு செலவு கணக்குகள், ஒரு ஊராட்சி இருக்கு அப்படின்னா அந்த ஊராட்சிக்கு அரசு வந்துட்டு எவ்வளவு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க, அந்த ஃபண்டை என்னென்ன திட்டத்துக்குலாம் வந்துட்டு எப்படி எல்லாம் செலவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களால இந்த தகவல் அறிமுறை சட்டத்தை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஊராட்சி, ஒரு பேரூராட்சி இல்ல மாநகராட்சி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த ஊராட்சிக்கு எதன் மூலமாலாம் வருமானம் வருது, எவ்வளவு வருமானம் வருது, அரசு எவ்வளவு நிதி கொடுக்குது, எவ்வளவு வரி கட்டுறாங்க மக்கள், வேற எந்தெந்த வழிகள்லாம் அந்த ஊராட்சிக்கு வந்துட்டு இன்கம் வருது அப்படின்ற விஷயத்த நீங்க இந்த தகவல் அறிமுறை சட்டம் மூலமா கேட்டு வாங்க முடியும். அந்த வர்ற இன்கம் என்னென்ன காரணத்துக்காக எவ்வளவு பணம் வந்து செலவு பண்றாங்க, என்னென்ன திட்டத்துக்கு செலவு பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் உங்களால இந்த தகவல் அறிமுறை சட்டத்தை பயன்படுத்தி கேட்டு வாங்க முடியும். அதுக்கப்புறம் வந்து வருவாய்த்துறை சம்பந்தமானது. நம்ம ஏன் அதை தனியா வருவாய்த்துறை, இந்த ஊராட்சி, மருத்துவமனை, பள்ளி, கூட்டுறவு அப்படின்றத தனியா ஏன் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த 5 விஷயங்களும் நம்மளுக்கு அடிக்கடி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அடிக்கடி நம்ம போகக்கூடிய ஒரு இடமும் இதுதான். ஊராட்சிக்கு நம்ம அடிக்கடி போக வேண்டியது இருக்கும், ஊராட்சி மன்றத்துக்கு. வருவாய்த்துறை சார்ந்த அலுவலகங்களுக்கு, விஓ ஆபீஸ், ஆர்ஐ ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ், அங்க நம்ம அடிக்கடி போற மாதிரி இருக்கும். இப்ப மருத்துவமனைக்கு நம்ம அடிக்கடி போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பள்ளி, கூட்டுறவு வங்கி, இது போன்ற இடத்துக்குள்ள நம்ம அடிக்கடி போற மாதிரியான இடங்கள் இதெல்லாம். அப்ப இந்த இடத்தினுடைய
நடைமுறை இந்த அலுவலகங்கள்லாம் எப்படி வந்து செயல்படுது, இங்க உள்ள முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு வந்துட்டு வருவாய்த்துறை. வருவாய்த்துறையில எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அங்க உள்ள அரசு அதிகாரிகளுடைய கடமைகள் என்னென்ன, ஒரு தாசில்தார் இருக்காரு அப்படின்னா அவரோட கடமைகள் என்ன, அவரோட வேலைகள் என்ன, விஓ இருக்காருன்னா விஓனுடைய கடமைகள் என்ன, விஓனுடைய வேலைகள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களையும் உங்களால வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அது போக வந்துட்டு மருத்துவமனை சம்பந்தமானது. மருத்துவமனை இருக்கு அப்படின்னா அந்த மருத்துவமனையில டாக்டர் வந்துட்டு நம்ம போற டைமுக்கு இல்லை அப்படின்னா மருத்துவமனையில இப்போ இன்னைக்கு வந்துட்டு பணியில உள்ள டாக்டரினுடைய விவரங்கள் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அவரோட பணி நேரம் எவ்வளவு நேரம், காலைல இருந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதே போல நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்னென்ன மாத்திரை கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். எந்தெந்த டாக்டர் எப்பப்போ நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் கூட நம்மளால வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பள்ளியை பொறுத்த மட்டும் நிறைய தகவல்கள் உங்களால வாங்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன், அந்த ரைட் டு எஜுகேஷன் கீழே எத்தனை மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்துட்டு நீங்க தேர்வு செஞ்சீங்க, எவ்வளவு பேர் நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கூட்டுறவு அடிக்கடி கிராம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல, அடிக்கடி கிராம மக்கள் போகக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒண்ணு, கூட்டுறவு வங்கி. அந்த கூட்டுறவு வங்கியினுடைய தகவல்களையும் உங்களால வந்து கேட்டு வாங்க முடியும். எவ்வளவு பேருக்கு பயிர் கடன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு பயிர் கடன் ரத்து பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அந்த கூட்டுறவு வங்கி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களால வந்து கேட்டு வாங்க முடியுமா அப்படின்னா வந்து கண்டிப்பா வாங்க முடியும். அதுபோல வந்துட்டு பணி ஆணைகள், ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசு அலுவலர் இருக்காரு அப்படின்னா வந்துட்டு அவரு வேலைக்கு சேரும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தாரு, அவர் எப்போ வேலைக்கு சேர்ந்தாரு, இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்திருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களால கேட்டு வாங்க முடியுமா அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கேட்டு வாங்க முடியும். ஒரு கட்டிட மாதிரி, உங்க ஊருக்கு ஒரு 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 கட்டடம் வருது, ஒரு தண்ணி தொட்டி வருது, ஒரு ஊராட்சி மன்றத்தை வந்து புதுசா கட்ட போறாங்க, அங்கன்வாடியை வந்து புதுசா கட்ட போறாங்க, ஒரு ஸ்கூல் புதுசா வரப்போகுது அப்படின்னா அந்த கட்டிடத்தின் மாதிரி வந்துட்டு உங்களால வந்துட்டு கேட்டு வாங்க முடியும். இதுல வந்துட்டு என்ன செங்கல் யூஸ் பண்ண போறாங்க, சிமெண்ட் யூஸ் பண்ண போறாங்களா, அது மாதிரி மணல் யூஸ் பண்ண போறாங்களா, இல்ல எம்சாண்ட் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களால கேட்டு வாங்க முடியும். அது போக பில், ஒரு ஊராட்சி மன்றம் இருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏன் ஊராட்சி மன்றத்தை போக்கஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளாம் அடிக்கடி போகக்கூடிய இடங்கள்ல ஊராட்சியும் ஒண்ணு. அப்போ அதை பத்தின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நம்ம அதை அடிக்கடி சொல்றோம். இப்போ அந்த ஊராட்சி மன்றத்துல செலவு கணக்கு நிறைய எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய பில்லு கூட நம்மளால வந்துட்டு கேட்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஊராட்சி மன்றத்துல ஒரு பைப் வந்துட்டு உடஞ்சு போச்சு, அந்த பைப்பை உடஞ்சதுக்காக நான் அந்த பைப்பை சரி பண்ணதுக்காக இவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த பைப்பை நீங்க சரி பண்றதுக்கு பொருள் வாங்கினேன்னு சொல்றீங்கல்ல, அந்த பொருள் வாங்கினதுக்கான பில்லு கொடுங்க அப்படின்னு நம்மளால கேட்டு வாங்க முடியும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே. இது மாதிரி டெண்டர் விவரங்கள், டெண்டர் எப்போ ஓபன் பண்ணீங்க, யாரெல்லாம் டெண்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, யாரை வந்துட்டு இந்த டெண்டருக்கு வந்துட்டு டெண்டரை யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்துட்டு உங்களால இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி கேட்க முடியும். ஸோ இது நாம சொல்லியிருக்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான், இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இது போல நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறது வந்துட்டு நமக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பத்தி மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே உள்ள தகவல்களை இப்படி நீங்க வாங்கிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், நம்மளோட கோரிக்கை மனு மற்றும் புகார் மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி எடுக்க வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிருக்கோம், இல்ல வருமான வரி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருக்கோம், இல்ல ஜாதி சான்றிதழ் வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருக்கோம், இல்ல பட்டா, நமக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு விஷயங்கள்ல பட்டா வேண்டி நம்ம விண்ணப்பிச்சிருவோம். பட் நம்ம விண்ணப்பிச்ச 1 மாசம் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கல, இல்ல 2 மாசம் வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா அப்ப அந்த கோரிக்கை மனுவின் மீது என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றத நம்ம இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே கேட்கலாம். ஆக்சுவலா என்னோட கோரிக்கை மனுவின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நம்ம இதை கேட்க போறது கிடையாது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த கோரிக்கை மனுவின் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கான ஒரு தீர்வுக்காகவும் தான் நம்ம இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை வந்து பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பட்டா வேண்டி நம்ம வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்கோம்.
இந்த பட்டாவை பொறுத்த மட்டும் வந்துட்டு 2 விதமா ஃபங்க்ஷன் ஆகும். ஒண்ணு, நீங்க சர்வே நம்பர் 75ன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த சர்வே நம்பர் 75 முழுசையும் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ முழு சர்வே நம்பருக்கும் பட்டா மாறுதல் அப்படின்னா 15 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து பட்டா மாறுதல் பண்ணி கொடுக்கணும். நீங்க விண்ணப்பிச்சதுல இருந்து 15 நாள். ஆனா பெரும்பாலும் 15 நாளைக்குள்ள நடக்குமா அப்படின்னா நடக்காது. எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க சரியா கொடுத்திருந்தாலும் நேரடியா சில பேர் வந்துட்டு இவ்வளவு பணம் கொடுங்க நான் மாத்தி தர்றேன் அப்படின்வாங்க. சில பேர் வந்துட்டு அங்கங்க அலையணும் இவ்வளவு அப்படின்வாங்க. சில பேர் வந்துட்டு மறைமுகமா பணம் கேட்பாங்க. அவர் பிஸியா இருக்காரு, இவர் பிஸியா இருக்காரு, டைம் எடுக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த 15 நாளைக்குள்ள நம்மளுக்கு பட்டா கொடுக்கல அப்படின்னா இந்த பட்டாவை திரும்பி வந்துட்டு லஞ்சமே இல்லாம எப்படி நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த தகவல் அறிவு சட்டத்தை பயன்படுத்தலாம். அது போல ஒரு பட்டால இன்னொரு விஷயம் நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஒரு சப்டிவிஷன் 75/1 75ல ஒரு ஒரு பகுதியை மட்டும் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சப்டிவிஷன் அதுக்கு வந்துட்டு பட்டா வந்து 30 நாளைக்குள்ள உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ 30 நாளைக்குள்ள அந்த சப்டிவிஷனுக்குரிய பட்டா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா அதையும் வந்துட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா உங்களோட பட்டாவை லஞ்சம் கொடுக்காம வாங்கிக்கிறதுக்கும் நீங்க பயன்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாம வந்துட்டு புகார் மனு, நீங்க ஒரு ஒரு சாக்கடை இந்த இடத்துல சாக்கடை உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒண்ணு கொடுக்குறீங்க, அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறீங்க. ரேஷன் கார்டுல பொருட்கள் ப்ராப்பரா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒண்ணு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற புகார் மனுவின் மீது உயர் அதிகாரி நடவடிக்கை எடுத்திருக்காரா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தகவல் அறிவு விஷயத்தை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம அந்த மனுவின் மீது ஒரு கரெக்டான நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுக்கும் அவ்வளவு நாள் வரைக்கும் அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்காம கூட இருந்திருப்பாரு. நீங்க எப்போ தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்துறீங்களோ அப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா வேற வழியே இல்லாம அவரு அந்த புகார் மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாரு. ஸோ இந்த மாதிரியாகவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆபீஸ்ல அரசு அலுவலகங்கள்ல உள்ள தகவலை நீங்க கேட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்க உடனே அனுப்பலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா உங்களோட கோரிக்கை மனுவோ உங்களோட புகார் மனுவின் மீதோ வந்துட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரம்லாம் வந்துட்டு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அரசு அலுவலகத்துல ஏற்கனவே உள்ள தகவலை வாங்குறதுக்கு நீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட நாளும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க இப்ப கூட உடனே போட்டு வாங்கிக்கலாம். பட் நீங்க ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க, ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இன்னைக்கு நீங்க மனு கொடுத்துட்டு நாளைக்கு வந்துட்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே என்னோட ரேஷன் கார்டு மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. கேட்டாலும் தகவல் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பரா வந்துட்டு கிடைக்காது. ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு நம்மளோட கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணணும். உதாரணத்துக்கு எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் எந்த ஒரு புகாரா இருந்தாலும் நீங்க 15ல இருந்து 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இங்க வந்து 15ல இருந்து 30 நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம இப்ப சொன்னதுதான். இப்போ ஒரு முழு சர்வேக்கும் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து மினிமம் 15 நாளே போதுமானது. அதே இது சப்டிவிஷனோட ஒரு பட்டா மாறுதல் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு 30 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. மாத்தி கொடுக்கறதுக்கு 30 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஒரு டைம் ஒண்ணு வச்சிருக்காங்க. வருமான சான்றிதழ் வேணும் அப்படின்னா வருமான சான்றிதழுக்கு ஒரு டைம் பீரியட் வச்சிருக்காங்க, இவ்வளவு நாளைக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஜாதி சான்றிதழ் அப்படின்னா இவ்வளவு நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வச்சிருக்காங்க. இப்போ முதியோர் ஓய்வூதிய திட்டம் வாங்குறதுக்கு அந்த மனுவின் மீது எவ்வளவு நாள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காங்க. அப்ப மினிமம் 15 நாள்ல இருந்து மேக்சிமம் 30 நாள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த புகார் மனு சம்பந்தமானது அந்த கோரிக்கை மனு சம்பந்தமான தகவல்களை நீங்க வந்து கேட்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க வெயிட் பண்ணி கேட்கணும். கோரிக்கை மனு ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க, ஒரு புகார் மனு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கோரிக்கை மனு அல்லது அந்த புகார் மனுவின் மீது என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இல்ல அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம். 30 நாள் கழிச்சு நீங்க பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். பிளஸ் உங்களோட கோரிக்கை மனு புகார் மனுவின் மீது நடவடிக்கையும் எடுத்துருவாங்க கண்டிப்பா. அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வந்து திரும்பி நம்ம பட்டாவே பேசலாம். நம்ம எதுக்காக பட்டாவே ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கும் பட்டா எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருந்தாலும் பட்டா கிடைக்காம நிறைய பேர் வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி அதை வாங்கணும்னு தெரியாம தாலுகா ஆஃபீஸ்க்கும் விஓ ஆஃபீஸ்க்கும் மாறி மாறி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருந்தாலும் கூட வந்துட்டு லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம் போதிய அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லை அப்படின்றது.
அப்போ ஒரு முழு சர்வே இன்னும் ஒரு பட்டா மாறுதலுக்காக நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா, விண்ணப்பிச்சுட்டு நீங்க 15 நாள் அமைதியா இருங்க. எதுவுமே நீங்க பண்ண வேணாம். நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுட்டு அமைதியா இருந்துருங்க. 16வது நாள் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ ஒரு மனு ஒண்ணு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போடலாம். இந்த மாதிரி இத்தனாம் தேதி நான் வந்துட்டு பட்டா மாறுதலுக்கு வேண்டி விண்ணப்பிச்சிருந்தேன். அந்த விண்ணப்பத்தின் மீது இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த அலுவலரால், எந்தெந்த அதிகாரிகளால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்ற விவரம் தர வேண்டுகிறேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்களுக்கு பதில் தர்றாரோ இல்லையோ, பட்டா வந்துடும். கண்டிப்பா உங்களுக்கு பட்டா வந்துடும். அப்புறம் அடுத்து என்ன சில கிடுக்குப்பிடியான கொஸ்டின்லாம் வந்து கேட்கலாம். எத்தனை நாளைக்குள்ள பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு உத்தரவிட்டு இருக்கு அப்படின்ற விவரம் வந்துட்டு கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தகவலை கொடுக்க மாட்டாரு. தகவலை கொடுத்தா அவரோட வேலைக்கு பிரச்சனை வரும், அவர் மாட்டிப்பாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு தகவல் கொடுக்க மாட்டாரு. அதுக்கு பதிலு நீங்க என்ன வேண்டி விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அந்த விண்ணப்பம் நிறைவேறிடும். ஜாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் வந்துடும் உங்க வீட்டுக்கு. வருமான சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா வருமான சான்றிதழ் உங்க வீட்டுக்கு வந்துடும். பட்டா வேண்டி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா பட்டா வந்துடும். பதில் மட்டும் வராது. நம்மளுக்கும் பதில் ஒண்ணும் தேவையில்லை. ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்துட்டு லஞ்சம் இல்லாமல் என்னோட உரிமையை வாங்கணும். நான் பட்டா விண்ணப்பிச்சிருக்கேன். என்னோட கோரிக்கை முடிந்தது. எனக்கு எல்லா டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கு. பட்டா தான் வரணும். இப்போ பட்டா வந்தா போதுமானது. பதில் வேணுன்ற அவசியம் கிடையாது. சோ இந்த மாதிரி இடத்துலயும் உங்களால இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி உங்களோட கோரிக்கை மனு மற்றும் புகார் மனுவின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ புகார் மனுவை பொறுத்த மட்டும் வந்துட்டு இப்போ ஒரு பிஓ வந்துட்டு ஆபீஸ்ல இருக்க மாட்டாரு. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நாங்க போனோம்னா ஆபீஸ்ல இருக்க மாட்டாரு. அவர் வந்துட்டு அவரோட பணி நேரத்துல அலுவலகத்துல இருக்கிறதுக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா 30 நாள் கழிச்சு நம்ம அந்த அந்த மனுவின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றத கேட்க முடியும். அப்படி நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலா இல்லாம அந்த புகார் மனுவை அவங்களோட ரெஜிஸ்டர்ல ஏத்திடுவாங்க. இது ஒரு புகார் வந்திருக்கு, இந்த புகார் மனுவின் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றத ரெக்கார்ட்ல ஏத்திடுவாங்க. அப்போ ரெக்கார்ட்ல ஏத்தும் போது அது நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸா வந்துடும். இல்ல அப்படின்னா ஜென்ரலா ஓரலாவே வந்துட்டு நடவடிக்கை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம கிட்ட வந்துட்டு. இந்த மாதிரியான டைமிங்லயும் இப்படியும் வந்துட்டு உங்களால இந்த தகவல் அறிமுக சட்டத்தை பயன்படுத்த முடியும். ஸோ இது போல உங்களோட உரிமைகளை பெறுறதுக்கு உங்களோட புகார் மனு அல்லது கோரிக்கை மனுவின் மீது உரிய நடவடிக்கை உரிய காலத்திற்குள்ள எடுக்க வைக்கிறதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துங்க. ஏற்கனவே உள்ள தகவல் அப்படின்னா நீங்க உடனே கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க, ஒரு புகார் மனு கொடுத்துருக்கீங்கன்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணும். இல்ல அதன் மீது சில தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு 15 இருந்து 30 நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த தகவல் அறிமுக சட்டத்தின் கீழ மனு போட்டீங்க அப்படின்னா உங்களோட கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேறும். உங்களோட புகார் மனுவின் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். அதற்கான தீர்வையும் அரசு அலுவலர்கள் வழங்குவாங்க. நன்றி.